வணக்கம். யாழ் செய்தியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியில் விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பாடசாலை புத்தக பையோடு கண்டுபிடிக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொடர்பில் கேள்வி. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமத்திரன் ஜனாதிபதி அனுரவுக்கு அனுப்பிய அவசர கடிதம். விடுதலை புலிகள் அமைப்பின் பிரதான முகாம் கண்டுபிடிப்பு. செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தை மூடிமறைக்க நாடகம் ஆரம்பம். ராஜபக்சகளின் ஆசையால் படுகொலிக்குள் தள்ளப்பட்ட இலங்கை. சுமார் $260 மில்லியன் சீனாவுக்கு செலுத்த வேண்டிய நிலைக்கு மக்களை தள்ளியுள்ளார். 10 நாட்களில் 2300 பேர் உயிரிழப்பு. ஐரோப்பிய நாடுகளை உலுக்கும் அடுத்த பிரச்சனை. ஆய்வு வெளியாகி பெரும் அதிர்ச்சி. தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் மொத்தமாக 63 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மீட்கப்பட்ட மனித எண்பு தொகுதி தொடர்பான ஆய்வு அறிக்கையை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட நீல நிற பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி தொடர்பான மனித எண்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவாவுக்கு யாழ் நீதவான் A.A. ஆனந்தராஜாவால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த அகழ்வு பணியின் 2ஆம் கட்ட பணிகள் நேற்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் தேதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீல நிற பாடசாலை புத்தக பையோடு சிறுவனுடையது என சந்தேகப்படும் எண்பு தொகுதி, அந்த எண்பு தொகுதிக்கு அருகில் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை, ஆடை, சிறுமிகள் பயன்படுத்தும் காலனி, சிறு கண்ணாடி, வளையல்கள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தது. எவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனித எண்பு தொகுதி தொடர்பான மனித எண்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தற்போது உலக நாடுகளின் கவனத்தை பெற்றுள்ள நிலையில் இந்த புதைகுழி தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு இன்று ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இந்த கடிதத்தில் உண்மைகளை கண்டறிந்து சர்வதேசத்துடன் ஒத்துழைத்து நீதியை நிலைநாட்டுவதற்கு அடையாளமாக செம்மணி புதைக்குழி அரசாங்கம் கருத வேண்டும் என்று குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் இந்த கடிதத்தில் சில முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கில் முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 2 அடையாளம் காணப்பட்டதை அவர் நினைவூட்டினார். அந்த சந்தர்ப்பத்தில் 15 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு அவை பரிசோதனைக்காக கிளஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்ட போதிலும் அவற்றின் பெறுபேறுகள் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு தற்போது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தற்போது செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கையும் கொழும்பு வழக்கையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாம் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளதாக M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த முக்கிய கோரிக்கை உள்ளிட்ட மேலும் சில கோரிக்கைகளையும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அந்த அமைப்பின் பிற தலைவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலத்தடி பதுங்கு குழி ஒன்றில் ஆயுதங்களை தேடும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விடுதலை புலிகள் பயன்படுத்தியதாக கூறப்படும் புதுக்குடியிருப்பு மத்துவர் பகுதியில் உள்ள நிலத்தடி பதுங்கு குழியை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவால் நேற்று இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டில் விடுதலை புலிகள் அமைப்பின் பிரதான முகாமாக இந்த இடம் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் முகாமின் அளவு 2 ஏக்கருக்கு அதிகமானது என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த கால போரின் போது இலங்கை பாதுகாப்பு படையினரின் தாக்குதலால் சுமார் 20 அடி ஆழம் கொண்ட இந்த நிலத்தடி பதுங்கு குழியின் நுழைவாயில் அழிக்கப்பட்டது. இந்த முகாம் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பிறகு கண்ணிவெடி அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாட்கள் உள்ளே நுழைய முடியாதபடி பாதுகாப்பு படையினர் நிலத்தடி பதுங்கு குழியை மண்ணால் மூடியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பால் பொதுமக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட தங்கத்தை மறைத்து வைத்திருப்பதாக சந்தேகத்தின் பேரில் பல்வேறு குழுக்களும் நிலத்தடி பதுங்கு குழியை தோண்ட முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட அதிரடி படையின் வெடிகுண்டு செயலிழப்பு வழிகாட்டுதலின் கீழ் பெக்கோ இயந்திரங்களை பயன்படுத்தி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டும் அதே நேரத்தில் தொல்பொருள் அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் பணிகளை கண்காணித்து வருகின்றனர். எவ்வாறாயினும் தமிழ் மக்களின் செம்மணி புதைகுழி விவகாரத்தை மூடி மறைப்பதற்காக பாதுகாப்பு தரப்பினரால் இவ்வாறான விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து விமானங்களுக்கு தயார்படுத்த இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு ஒரு தொடர்ச்சியான நிதி சுமையாகவும் பெரும் சர்ச்சைக்குரிய திட்டமாகவும் இருந்து வருகின்ற மிகப்பெரிய முதலீட்டில் கட்டப்பட்ட இந்த மத்தள விமான நிலையம் ஆரம்பம் முதல் மிக குறைந்த விமான போக்குவரத்து மற்றும் பயணிகள் பயன்படுத்தப்படுவதால் விமான நிலையத்தின் செயற்பாட்டு செலவுகளை ஈடுகட்டக்கூட வருமானம் ஈட்ட முடியவில்லை. இந்த நிலையில் நேற்று விமான நிலையத்தின் ஆய்வுப் பணிகள் இடம்பெற்ற நிலையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விமான நிலையத்தை அதன் தற்போதைய நிலையில் பராமரிப்பதன் மூலமாக அரசாங்கம் கூடுதல் செலவுகளை செய்ய வேண்டியுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் மத்தள சர்வதேச விமான நிலையம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மத்தியில் அதை லாபகரமானதாக மாற்றும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போதைய நிலையில் ஓரிரு வருடங்களில் இதை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது கடினம் என்ற போதிலும் விமான நிலையத்தை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகின்றது. இந்த விமான நிலையம் இலங்கைக்கு ஒரு பெரிய செலவு மற்றும் கடன் சுமையை சுமத்துகின்றது. ஆனால் இலங்கைக்கு ஒரு மாற்று விமான நிலையம் தேவைப்படுவது மாத்தள விமான நிலையத்தின் இருப்பு ஒரு கூடுதல் நன்மையாக பார்க்கப்படுகின்றது. மேலும் மாத்தள விமான நிலையத்திற்கு அதிக விமானங்களை கொண்டு வர பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடி வருகின்றது. இதற்கு சரியான முதலீட்டாளர்களை கண்டறிவது ஒரு பெரிய பணியாக உள்ளது. இதற்கிடையில் விமான நிலையத்தின் பெரிய இடவசதிகளை பயன்படுத்தி விமானங்களை பழுது பார்த்தல் போன்ற தொழில்களை தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் விமான ஓடு பாதைக்கு வெளியே உள்ள வெற்றிடமான பகுதிகளில் சோலார் பேனல்களை நிறுவுதல், மின்சார உற்பத்தி செய்வது போன்ற மாற்று வணிகங்களுக்கு முன்மொழிக்கப்பட்டுள்ளது. மாத்தள விமான நிலையம் ஆரம்ப முதல் ஒரு வணிக திட்டம் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதாக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றது. இதேவேளை மலை போல் குவிந்துள்ள கடனுக்கு முக்கிய காரணம் என்றும் சுமார் $260 மில்லியன் கடன் இதில் உள்ளது என்றும் இதை 2030 ஆண்டுக்குள் திருப்பச் செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கிடைக்கும் லாபங்கள் மத்தள விமான நிலையத்தின் செலவுகளுக்கும் கடன்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இது பணத்தை வீணடிப்பதாகவும் இது ஒரு வெறிச்சோடிய விமான நிலையம் என்றும் உயர் அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சவால்களுக்கு மத்தியில் மத்தள விமான நிலையத்தை மீண்டும் இலங்கைக்கு பயனுள்ள சொத்தாக மாற்றுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எவ்வாறாயினும் இந்த விமான நிலையம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சீன எக்ஸிம் வங்கியின் சலுகை கடன் மூலமாக கட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து சர்வதேச செய்திகள். கடந்த மாதம் ஜூன் மாத இறுதி முதல் ஜூலை முதல் வாரத்தில் முதல் ஐரோப்பாவில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலை காரணமாக சுமார் 2300 பேர் உயிரிழந்துள்ளதாக ஆய்வு வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் கடந்த மாதம் தொடங்கிய கோடைகாலம் முதல் வரலாறு காணாத கடுமையான வெப்ப அலைகளை எதிர்கொண்டு வருகின்றது. பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் மட்டுமின்றி சுவிட்சர்லாந்து, பின்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலும் இயல்பை விட அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
வெப்பநிலையை பொறுத்தவரை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 105 டிகிரி செல்சியஸ் வரையும், ஸ்பெயினில் 106 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பம் வாட்டி வதைக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை இல்லாத அளவு ஸ்பெயினுக்கு அருகே உள்ள போர்ச்சுகல் லிஸ்பன் மாகாணத்தில் உள்ள மோரா நகரில் அதிகபட்சமாக 138 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த கடுமையான வெப்ப அலையை சமாளிக்க இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரான்சின் மொன்ட்ரியோ நகரம் மற்றும் ஜெர்மனியின் முனிச் ஆகிய நகரங்களில் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலகங்கள், வங்கிகள், வணிக வளாகங்கள் ஆகியவை பகுதி நேரமாக செயற்பட்டு வருகின்றது. நகரங்களில் உள்ள பூங்காக்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் தற்காலிக தண்ணீர் பம்புகள் மற்றும் செயற்கை நீரூற்றுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் இளைப்பாற அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வறட்சி மற்றும் வெப்பம் காரணமாக காட்டுத்தீ உருவாகி பல ஏக்கர் விளைச்சல் நிலங்கள் தீயில் கருகி நாசமாகின. தொழில்துறைக்கு முந்தைய காலத்தை விட ஐரோப்பாவில் ஏற்கனவே சுமார் 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்துள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. புவி வெப்பமாதல் அதிகரித்து வரும் தொழில்நுட்ப புரட்சி, புதைப்படிம எரிபொருட்கள் பயன்பாடு அதிகரிப்பு போன்ற காரணங்களாலேயே இந்த வெப்ப அலை அதிகரித்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் ஐரோப்பிய நாடுகளில் 2300 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.